ஸோ இன்னைக்கு தளபதி ஃபேன்ஸ் 2 பேருடைய ஃபேவரட் சிறுத்தை சிவா அவர்களுடைய பிறந்த நாள். அதை முன்னிட்டு வந்து கங்குவா படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கங்குவா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே 2 பக்கம் 2 விதமான எதிர்பார்ப்பு வந்து, ஒரு பக்கம் மாட்டுச்சுன்னா வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னும், இன்னொரு பக்கம் வந்து இவ்வளோ வாய் பேசியிருக்காங்க, அந்த ட்ரெய்லர்லையா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு இருந்து. பட் இந்த ட்ரெய்லர் இப்போ வெளியாயிருக்கு. இந்த ட்ரெய்லர் பற்றி சொல்லணும்னா ரியலாகவே ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருந்தது. சொல்லப்போனால் எதிர்பார்த்ததுக்கும் மேலே இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். காரணம் என்னன்னா, இந்த படத்துடைய கிளிம்ஸ் வந்தப்போ இந்த விஎஃப்எக்ஸ் வச்சு கிண்டல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த படத்தோட பாடல் வந்தப்போ இதோட அம்மன் பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. ஸோ அந்த படத்து மேல நாளுக்கு நாள் வந்து இந்த எதிர்பார்ப்புங்கிறது கொஞ்சம் அந்த குறைச்சல் இருந்துகிட்டு இருந்தது. ஆனா அந்த படத்தோட டீம், அந்த க்ரூ வந்து அந்த படத்தை ரொம்பவே நம்பி பல இடங்கள்ல பேசிட்டு இருந்தாங்க. சரிப்பா, அந்த ட்ரெய்லர் வந்துருச்சு. அந்த ட்ரெய்லர் பத்தி தான் இப்போ இந்த வீடியோல பேச போறோம். எஸ், கங்குவா படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது முதல்ல எனக்கு தோணுன விஷயம், இந்த படம் ஆரம்பத்துல சொல்லும் போதும் சரி, இல்ல செகண்ட் லுக் போஸ்டர்ஸ் வரும்போதும் சரி, இந்த படத்துல 2 விதமான டிராவல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரெசன்ட் அண்ட் வந்து பாஸ்ட், அது ரெண்டுமே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அந்த பாஸ்ட் பற்றி மட்டும்தான் இருந்தது. டோட்டலாகவே அந்த ட்ரைபல் டைமில் இருக்கிற அதை வச்சு மட்டுமே ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ட்ரெய்லருமே ரொம்ப மேசிவாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், 2 கிளானுக்கு நடுவில் நடக்கிற அந்த சண்டையை வந்து காட்டுறாங்க. இதில் 2-3 கிளான் மேலுமே காட்டப்படலாங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் கிடையாது, அது வந்து பிரிட்டிஷர்ஸோ ஆர் ஃப்ரெஞ்ச் பீப்புளா அந்த மாதிரி தெரியல. பட் ஆனால் கப்பல் மூலியமா இன்வேடர்ஸ் வரதையுமே வந்து அந்த ட்ரெய்லர்ல காட்டியிருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த வைன் போர்டு ஆகும்போது அங்க மேப் இருக்கும். அந்த மேப்ல பல இடங்கள்ல அந்த ரெட்டிஷான இதை வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல ஒவ்வொரு பெயர்களும், அந்த கிளான்களோட பெயருமே வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, 2 கிளானையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிளான் அந்த மக்களை காட்டும் போது, அதாவது பாபி தியோல் மக்கள் காட்டும் போது ஆரஞ்சு கலர் டோன்லையும், சூர்யா அவர்களுடைய ட்ரைப் அந்த கிளான் காட்டும் போது ஒரு மாதிரி ப்ளூயிஷ் டோன்லையும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க அந்த ட்ரெய்லர் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அண்ட் நான் இன்வேடர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வச்சு எப்படி கிளியரா சொல்றேன்னா, அவங்க கையில வந்து அந்த பொற்காசுகள் வந்து இருந்தது. அண்ட் அந்த இன்வைட் பண்ணவங்க முன்னாடி வந்து நம்ம நட்டி அவர்கள் முட்டி போட்டு உட்காந்துருப்பாரு. அதுவும் வந்து அந்த தாடியெல்லாம் வச்சு அவரோட லுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. படத்துல எல்லாருமே அந்த லுக்குக்கு நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க. அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி நிறையவே பண்ணியிருக்காங்க. இப்போ புலி படம்லாம் வந்திருந்த போது பலரும் அந்த காஸ்டியூமை வந்து சொல்லி ட்ரோல்ஸ் எல்லாம் பண்ணாங்க, என்னடா இப்படி எல்லாம் காஸ்டியூம் போட்டிருக்காங்க அப்படின்னு. பட் இதுல அதெல்லாம் வந்து நோட் பண்ணி பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் அந்த கிளான்ல நிறைய கிளான் இருக்குங்கிறத நமக்கு இந்த ட்ரெய்லர்ல நிறையவே டினோட் பண்ணியிருந்தாங்க. ஒரு விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, பாபி தியோல் அவருடைய கிளான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மண்டை ஓடு, மனிதர்களுடைய எலும்பு அதை வச்சிருப்பாங்க. அதாவது மனிதர்களை உட்கொள்றவங்க, இல்ல அதை வந்து சாப்பிட்றவங்க, அவங்களை பலி கொடுக்குறவங்க, அந்த மாதிரி டினோட் பண்ற மாதிரியும் அந்த சூர்யா அவர்களுடைய கிளான் காட்டும் போது அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மிருகங்களுடைய அந்த பல்லு அதெல்லாம் வந்து போட்டுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ மேபி இவங்க அனிமல்ஸ் வேட்டையாடுறவங்களாகவும் இவங்க மனிதர்கள் வேட்டையாடுறவங்களாகவும் இருக்காங்க. ஸோ இந்த 2 கிளானுக்கு நடுவில் நடக்கிற ஒரு சண்டை, மேபி இது மூலியமா ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் மூலியமா, ஏன்னா ரிவெஞ்சுங்கிறத காட்டுறாங்க. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்டோரி வந்து நகர போகுதுங்கிறது கிளியராகவே தெரியுது. ஸோ இதில் இன்வேடர்ஸ் அவங்களுடைய ப்ராசஸ் என்னவா இருக்க போகுதுங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆரம்பத்தில் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாருக்கும் இருந்த பெரிய விஷயம் என்னன்னா, மேபி பாஸ்ட்ல இருக்கிற சூர்யா வந்து ஒரு மாதிரி கிரேயிஷ் டோன், அதாவது ஒரு ஆன்டகனிஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பிரசன்ட் சூர்யா தான் வந்து ப்ரோட்டகனிஸ்டா இருப்பாரோங்கிற டாக்ஸ் எல்லாம் போச்சு. பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கிளியரா தெரியுது, அவர் ஆன்டகனிஸ்ட் கிடையாது, ஹீ இஸ் அ கிளியர் ப்ரோட்டகனிஸ்ட் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இதுல எமோஷன்ஸ் அதிகம் இருக்குங்கிறத இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே நல்லா தெரியுது. மெயினா ஃபாதர் அண்ட் டாட்டர் எமோஷன்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களுடைய வந்து அவரோட பொண்ணு டிராவல் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. லைக் யாரோ ஒருத்தவங்க முன்னாடி எரியிற போது சூர்யாவும் அவருடைய பொண்ணும் நிற்பாங்க. அந்த ஒரு தண்ணிக்கு நடுவில் அவங்களுடைய டிராவல் பண்ற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஸோ இவங்க கிளானுக்கு நடக்கிற பிரச்சனையை வந்து எதிர்த்து சண்டை போடுற மாதிரி தான் இந்த படம் இருக்க போகுது. அண்ட் மெயினான விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா, கார்த்தி அவர்களை வந்து இந்த ட்ரெய்லர்ல வந்து காட்டியிருப்பாங்க. அது வந்து கார்த்தி அவர்கள் தான் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். மேபி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கும் அவரும் தோணிக்கலாம். ஆல்ரெடி நியூஸ் வந்தது, கங்குவா படத்துடைய என்ன சொல்றது, போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து கார்த்தி அவர்கள் வராரு, செகண்ட் பார்ட்ல அவங்களுக்கான சண்டை இருக்கும் அப்படிங்கறதுல சொல்லியிருந்தாங்க. அந்த குதிரையில வரும்போது அப்படியே அந்த மண்டை ஓடெல்லாம் தெரிக்கிற மாதிரி அவரோட ஃபேஸ் மட்டும் பிளர்ரா இருந்து, மேபி அது கார்த்தி அவர்களா இருக்கலாம். அவங்க 2 பேரோட ஃபேஸ் ஆஃபா நம்ம போஸ்ட் கிரெடிட் சீன்லையும் பார்க்கலாம். ஆனா இந்த கதையே ரொம்ப கிளியரா இருக்கும்போது இதுல எப்படி பிரசன்ட்டை கொண்டு வந்து வைக்க போறாங்க, அந்த கியூரியாசிட்டியை வந்து அது கிளப்பிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் த டீம் ஹேட் டன் அ பிரில்லியன்ட் ஒர்க். அது மட்டும் இல்லை, சிறுத்தை சிவா அவர்கள் அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் நிறையாவே பார்த்து பண்ணியிருக்காருங்கிறது கிளியரா தெரியுது. அண்ட் நிறைய அனிமல்ஸோட சிஜிலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எலிஃபென்ட்டோடதா இருக்கட்டும், இல்லை crocodileஓடா இருக்கட்டும், நிறைய அனிமல்ஸ் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஷார்க்கு கூடலாம் சண்டை போடுறாங்க, குதிச்சது ஷார்க்கெல்லாம் வந்து குத்துற மாதிரிலாம் காட்டுறாங்க. கமர்ஷியல் சினிமா வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு ட்ரீட்டாக இருக்கும்னு நான் பர்சனலாக நம்புறேன். எனக்கு அந்த ட்ரெய்லர் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் டிஎஸ்பி அவர்களுடைய பிஜிஎம் வருவோம்.
ட்ரெய்லரில் பிஜிஎம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது கேட்கும்போது ஏதோ அந்த ஒரு மேசிவான பிஜிஎம் ஃபீல் இருந்தது. ஆனாலும் ஏதோ ஒரு தெலுங்கு படத்துல இந்த பிஜிஎம் கேட்ட மாதிரி இருந்தது. மேபி அந்த படம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அந்த ட்ரெய்லரோட பிஜிஎம் கேட்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நீங்க அது உங்களுக்கு தெரிஞ்சா கூட கமெண்ட் பண்ணலாம். மொத்தத்துல இந்த ட்ரெய்லர் ரொம்பவே ஸ்டன்னிங்கா பண்ணியிருக்காங்க. பாபி தியோலா இருக்கட்டும், இல்ல சூர்யா அவர்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து மேசிவா தெரியறாங்க. இந்த கதை எப்படி மூவ் ஆகும், இந்த பிரசன்ட் எப்படி சொருக போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2 நிமிஷம் 22 செகண்ட்ல கிளியரா தெரியாத மாதிரி பட் கியூரியாசிட்டியை கிளப்புற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is விஜய் பிரானேஷ் signing off.